அந்த மண் பானையை யாரும் திறக்கக்கூடாது என்று ஒரு தாத்தா இறப்பதற்கு முன் சத்தியம் வாங்கினார். 18 வருடங்கள் கழித்து அந்த பானை உடைந்தபோது உள்ளே இருந்ததை பார்த்து ஊரே பேசாமல் நின்றது. ஒரு சிறிய கிராமம் இருந்தது. காலையில் சேவல் கூவினாலே அந்த கிராமம் விழித்துக் கொள்ளும். பெண்கள் வாசலில் கோலம் போடுவார்கள். விவசாயிகள் தோளில் மண்வெட்டியுடன் வயலுக்கு செல்வார்கள். அந்த கிராமத்தில் அனைவரும் மரியாதையுடன் பார்த்த ஒரே மனிதர் பொன்னுசாமி தாத்தா. வயது 80ஐ கடந்திருந்தாலும் விவசாயத்தை உயிராக நேசித்தவர். மண்ணை அவர் வெறும் நிலமாக பார்க்கவில்லை. இது நம்ம அம்மா என்று சொல்வார். ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவன் என்பதை அவன் வீட்டை பார்த்து சொல்ல முடியாது, அவன் மனசை பார்த்துதான் சொல்ல முடியும். பொன்னுசாமி தாத்தா பெரிய பணக்காரர் இல்லை. ஆனால் அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம், அவருடைய நேர்மை அந்த ஊருக்கே ஒரு செல்வம். ஊரில் யாருடைய வயலில் பிரச்சனை வந்தாலும் முதலில் ஓடிப்போவது பொன்னுசாமி தாத்தா வீட்டுக்குத்தான். தாத்தா, எங்க வயல்ல இந்த வருஷம் நெல் சரியா வளரவே இல்ல. எவ்வளவு உரம் போட்டாலும் பயனே இல்ல. மழையும் சரியா இல்ல. எங்க குடும்பமே இந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. இந்த வருஷமும் இப்படி போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க தான் எங்களுக்கு வழி சொல்லணும் தாத்தா. உங்க அனுபவம் இல்லனா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். தம்பி, விவசாயம் என்றால் லாபம் மட்டும் பார்க்கக்கூடாது. மண்ணுக்கு என்ன வேணும்? தண்ணீருக்கு என்ன மதிப்பு? விதைக்கு என்ன உயிர்? இதெல்லாம் புரிஞ்சாதான் விவசாயம் நல்லா வரும். அவசரப்பட்டு எல்லாரும் போற வழியில போகாதே. மண்ண மதிச்சா மண் நம்மள காப்பாத்தும். விவசாயம் நம்ம தொழில் மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கை. பொன்னுசாமி தாத்தாவுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடித்தவன் அவருடைய பேரன் செல்வா. சின்ன வயசுல இருந்தே தாத்தாவோட தோள்ல உட்கார்ந்து வயலுக்கு போவான். விதை எப்படி விதைக்கணும், மண்ணை எப்படி காப்பாத்தணும், தண்ணீரை எப்படி வீணாக்க கூடாது, எல்லாத்தையும் தாத்தா அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். தாத்தா, நீங்க மண்ணை இவ்ளோ நேசிக்கிறீங்களே, ஏன் எல்லாரும் நகரத்துக்கு போய் வேலை பார்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு பேசுறாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்பவும் வயல், விதை, மண் இதையே பேசுறீங்க. இந்த மண்ணுல அப்படி என்ன இருக்கு தாத்தா? செல்வா, பணம் இருந்தா ஒரு குடும்பம் சில நாள் தான் வாழும். ஆனா மண்ணும் விதையும் இருந்தா தலைமுறை தலைமுறையா வாழும். ஒரு விதையை உருவாக்க பல மாதங்கள் ஆகும். ஆனா அதை அழிக்க ஒரு நிமிஷம் போதும். அதனால எந்த நாளும் விதையோட மதிப்பை மறந்துடாத. உலகத்துல தங்கத்தை விட விலை உயர்ந்தது நல்ல விதை. சில மனிதர்கள் இறப்பதற்கு முன் சொல்கிற கடைசி வார்த்தை ஒரு குடும்பத்தையே மாற்றும். ஆனா பொன்னுசாமி தாத்தா சொன்ன கடைசி வார்த்தை ஒரு கிராமத்தையே மாற்றப் போகுது சில நாட்களில். தாத்தாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் அவரை பார்க்க வந்தார்கள். தாத்தா மெதுவாக, செல்வாவை மட்டும் உள்ளே அனுப்புங்க என்று சொன்னார். அனைவரும் வெளியே சென்றார்கள். வீட்டின் ஒரு மூலையில் தூசி படிந்த ஒரு பழைய மறுபழைய மண்பானை. அதை மெதுவாக தூக்கி செல்வாவின் கையில் கொடுத்தார். செல்வா, நான் இப்போ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்கக்கூடாது. இந்த மண்மண் பானையை யாரிடமும் கொடுக்காத. யாரையும் இதை திறக்க விடாத. இதுக்குள்ள என்ன இருக்கு என்று நீயும் பார்க்கக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆசை வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த பானையை உடைக்காத. ஒரு நாள் சரியான நேரம் வரும். அந்த நேரத்தில் இந்த பானை தானாகவே திறக்கும். அப்போ நான் ஏன் இதை பாதுகாக்கச் சொன்னேன்னு உனக்கே புரியும். அதுவரைக்கும் என் மேல இருக்கிற அன்புக்காக எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. தாத்தா, நீங்க இப்படி பேசாதீங்க. நீங்க இன்னும் நிறைய வருஷம் எங்களோட இருப்பீங்க. ஆனா நீங்க சொல்றது உங்க கடைசி ஆசைனா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த மண்பானைய யாரையும் தொட விட மாட்டேன். நான் கூட திறந்து பார்க்க மாட்டேன். உங்க மேல சத்தியம். செல்வாவின் கையை இறுக்கமாக பிடித்திருந்த பொன்னுசாமி தாத்தா மெல்ல கண்களை மூடினார். அந்த கையை விடவே இல்லை. சில நொடிகளில் அவருடைய உயிர் பிரிந்தது. ஒரு ரகசியம் எவ்வளவு நாளுக்கு மறைந்திருக்கும்? ஒரு மனிதனுக்கு தெரியாத விஷயத்தை விட ஊருக்கே தெரியாத விஷயம் இருந்தால் அது பேசு பொருளாக மாறிடும். தாத்தாவின் இறுதி சடங்கு முடிந்த சில நாட்களிலேயே ஊர் முழுக்க ஒரே பேச்சு. அந்த மண்பானைக்குள்ள என்ன இருக்கு? டேய், நான் சொல்றத கேளுங்க. பொன்னுச்சாமி சாதாரண ஆள் இல்ல. கண்டிப்பா இதுக்குள்ள தங்கம் இருக்கும். இல்லனா புதையல் வரைபடம் இருக்கும்.
அதனால தான் யாரும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். செல்வா இன்னும் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நாம போய் பேசினா கண்டிப்பா திறந்து காட்டிடுவான். அது மட்டும் இல்லப்பா, அந்த பானையை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பழைய பானை. அவ்வளவு பத்திரமா பாதுகாத்து வைத்திருந்தார்னா அதுக்குள்ள சாதாரண பொருள் இருக்காது. நானா இருந்தா அன்னிக்கே உடைச்சு பார்த்திருப்பேன். செல்வா இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதே, ஏதோ பெரிய செல்வம் இருக்கும்னு எனக்கும் தோணுது. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை, அந்த மண்பானைக்குள் தங்கம் இல்லை, ஆனால் தங்கத்தை விட விலை உயர்ந்த ஒன்று 18 வருடங்களாக இருட்டில் அமைதியாக காத்துக் கொண்டிருந்தது. அது என்ன? காலம் யாருக்காகவும் நிக்காது. பொன்னுசாமி தாத்தா இறந்து 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், 10 வருடம், 18 வருடங்கள் ஓடிப்போனது. சின்ன பையனாக இருந்த செல்வா இப்போது பொறுப்பான இளைஞனாக மாறியிருந்தான். தாத்தா வாழ்ந்த அதே வீட்டில், அதே மண்பானை, அதே மூலையில், அதே மரியாதையோடு இருந்தது. 18 வருடங்கள். 1000 பேர் கேட்டாங்க, 100 பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த மண்பானையை செல்வா ஒரு நாள் கூட திறக்கவில்லை. தாத்தா, நீங்க போய் 18 வருஷம் ஆகிடுச்சு. இன்னைக்கும் இந்த பானையை நான் திறக்கல. சில நேரம் எனக்கும் ஆசை வரும், இதுக்குள்ள என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஆனா நீங்க என் கைய பிடிச்சு வாங்கின அந்த சத்தியம் எனக்கு ஞாபகம் வரும். உடனே நான் அந்த ஆசைய விட்டுடுவேன். இந்த பானைக்குள்ள என்ன இருந்தாலும் அது உங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய நான் உடைக்க மாட்டேன். சில நேரம் மனிதர்கள் திறக்காததை காலம் திறக்கும். அந்த வருடம் கடும் மழை, இடி, மின்னல், புயல் காற்று. செல்வா வீட்டுக்குள் இருந்தான். காற்று வேகம் அதிகமானது. திடீரென்று டமார்! மூலையிலிருந்த மண்பானையும் கீழே விழுந்து நொறுங்கி உடைந்தது. 18 வருடங்கள் அந்த மண்பானையை செல்வா உயிரை போல பாதுகாத்தான். தங்கம் இருக்கும்னு ஊர் நினைச்சது, பணம் இருக்கும்னு பலர் ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரு மழை இரவு அந்த பானை உடைந்த போது உள்ள இருந்தத பார்த்து அந்த ஊர்ல இருந்த ஒரு மனிதனால கூட ஒரு வார்த்தை பேச முடியல. ஏன்னா அது புதையல் இல்ல, அது எதிர்காலம். ஐயோ தாத்தா, இந்த பானை, நான் இத காப்பாத்த முடியல. 18 வருஷம் உயிரா பாதுகாத்தேன். இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே உடைஞ்சு போச்சே. நான் உங்க நம்பிக்கைய காப்பாத்த முடியலன்னு நினைச்சாலே என் மனசு உடையுது. ஆனா நீங்க சொன்னீங்களே, நேரம் வந்தா அதுவே திறக்கும்னு. இதுதான் அந்த நேரமா? நடுக்கத்துடன் செல்வா மெதுவாக உடைந்த பானையை நெருங்கினான். ஊர் மக்களும் சத்தம் கேட்டு ஓடி வந்தார்கள். எல்லாருடைய பார்வையும் அந்த உடைந்த பானை மேல்தான் இருந்தது. அனைவரும் அதிர்ச்சி. தங்கம் இருக்கும் என்று நினைத்தார்கள், புதையல் இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனா அவர்கள் பார்த்தது ஒரு சிறிய துணிப்பை. இதுதானா? இதுக்காகத்தானா 18 வருஷம் இவ்ளோ ரகசியம்? ஒரு சின்ன துணி பையா? நான் தங்கம் இருக்கும், பணம் இருக்கும், பழருக்கும், பழைய நாணயங்கள் இருக்கும்னு நினைச்சேன். பொன்னுசாமி தாத்தா ஏன் இவ்வளவு சாதாரணமான ஒரு பொருளை இவ்வளவு பத்திரமா பாதுகாத்தாரு? எனக்கு ஒன்றுமே புரியல. செல்வா அந்த துணிப்பையை மெதுவாக திறந்தான். அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான நெல் விதைகள், அதனுடன் மஞ்சள் நிறமாக மாறிய ஒரு பழைய கடிதம். இறந்த பிறகும் சில மனிதர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் குரலில் இல்லை, அவர்கள் எழுதிய வார்த்தைகளில். செல்வா, இந்த விதைகள் சாதாரண விதைகள் இல்லை. நம்ம கிராமத்தில் கடைசியாக விளைந்த பழமையான நெல் வகையின் விதைகள். எல்லாரும் அதிக மகசூல் தரும் புதிய விதைகளை வாங்க ஆரம்பிச்சப்போ இந்த பழைய நெல் வகை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த விதை முழுசா இல்லாம போயிடும்ன்று எனக்கு பயமா இருந்தது. அதனால யாருக்கும் தெரியாம இத பாதுகாத்தேன். நான் உயிரோட இருக்கும்போது இதோட மதிப்பு யாருக்கும் புரியாது. நான் இல்லாத பிறகு காலம்தான் இதோட அருமைய சொல்லும். பணம் ஒரு நாள் தீர்ந்து போகும், தங்கம் திருடப்படலாம். ஆனா ஒரு நல்ல விதை இருந்தா தலைமுறைகள் வாழும். இந்த விதைகளை காப்பாற்று. அது என்னோட கடைசி ஆசை. கடிதத்தை கேட்டதும் அந்த இடமே அமைதியாகிவிட்டது. யாராலும் பேச முடியவில்லை. நம்ம என்ன மனிதர்களா இருந்தோம். 18 வருஷமா அந்த தாத்தாவை தப்பா நினைச்சோம். தங்கம் மறைச்சிருக்காரு, பணம் மறைச்சிருக்காருன்னு பேசணும். ஆனா அவர் மறைச்சு வச்சது நம்ம பேரப்பிள்ளைகள் வாழ வேண்டிய எதிர்காலத்தை. இவ்வளவு பெரிய மனசு இருந்த மனிதனை நாம புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போதான் எனக்கு புரியுது. உண்மையான செல்வம் பணம் இல்ல,
நாளைக்கு நம்ம குழந்தைகள் சாப்பிட்ற உணவை பாதுகாக்கிறவங்க தான் உண்மையான பெரிய மனிதர்கள். பொன்னுசாமி தாத்தா இறக்கல, இந்த விதைகள்ல இன்னைக்கும் உயிரோட இருக்காரு. மறுநாளே செல்வா அந்த விதைகளையும் கடிதத்தையும் விவசாயத்துறையிடம் ஒப்படைத்தான். அவர்கள் அந்த விதைகளை பல மாதங்கள் ஆய்வு செய்தார்கள். பிறகு அந்த பழமையான நெல் வகையை மீண்டும் பயிரிட்டார்கள். செல்வா, உன் தாத்தா சாதாரண விவசாயி இல்ல. இவர் பாதுகாத்து வைத்திருந்த இந்த நெல்வகை பல வருடங்களாக காணாமல் போன பாரம்பரிய விதை. இது வறட்சியையும் தாங்கும், குறைந்த தண்ணீர்ல கூட நல்ல மகசூல் தரும். இந்த விதைய பாதுகாத்ததால இன்னும் பல தலைமுறைகள் பயனடைய போறாங்க. உன் தாத்தா ஒரு குடும்பத்தை இல்ல, ஒரு காலத்தையே காப்பாத்தியிருக்காரு. சில மாதங்களில் அந்த நெல் மீண்டும் அந்த கிராமம் முழுவதும் பசுமையாக வளர ஆரம்பித்தது. வயல்கள் மீண்டும் சிரித்தன. விவசாயிகள் மீண்டும் நம்பிக்கையோடு விதைத்தார்கள். ஒவ்வொரு நெல் மணியிலும் பொன்னுசாமி தாத்தாவின் சிந்தனை வாழ்ந்தது. தாத்தா, இப்போதான் எனக்கு புரியுது, நீங்க ஏன் அந்த பானைய யாரும் திறக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு. அந்த காலத்துல இத திறந்திருந்தா யாராவது இந்த விதைகளை வீணாக்கியிருப்பாங்க, யாராவது விட்டிருப்பாங்க. ஆனா இன்று இந்த விதைகள் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையை காப்பாத்துது. நீங்க மறைச்சது ஒரு மண்பானை இல்ல, ஒரு கிராமத்தின் நாளைய தினம். உங்களை மாதிரி மனிதர்கள் இருப்பதால்தான் இந்த மண்ணும் இன்னைக்கும் உயிரோட இருக்கு. அன்று ஊர் மக்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள். பொன்னுசாமி தாத்தா மறைத்து வைத்தது புதையல் இல்லை. ஒரு கிராமத்தின் எதிர்காலம் பணத்தை சேமிப்பவன் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவான். ஆனால் விதையை சேமிப்பவன் தலைமுறைகளையே காப்பாற்றுவான்.